உங்களுடைய பிசினஸ்ல வந்து பண்ணா ப்ரொடக்டிவிட்டி எப்படி இன்கிரீஸ் பண்ணும்? நான் எப்படி வந்து பண்ணேன், இந்த டைம் மேனேஜ்மென்ட் வந்து போமோடோரோ அப்படிங்கிற ஒரு டெக்னிக்க யூஸ் பண்ணி, Google கேலண்டர வச்சு நான் எப்படி யூஸ் பண்றேன் அப்படிங்கிற விஷயம் இந்த லெசன் நம்ம பார்ப்போம். ஸோ போமோடோரோ டெக்னிக்னா என்ன? ஸோ ப்ரொடக்டிவிட்டி எப்படி இன்கிரீஸ் பண்ணும்? நீங்க 9 to 5 ஜாப்ல இருந்தாலும் சரி, இல்ல பிசினஸ் பண்ணாலும் சரி, ஸோ எப்படி ப்ரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் பண்ணும்? ரொம்ப சிம்பிள். ஸோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என் பேர் வந்து சஃபி, ஆன்லைன் ஸ்கேல் அப் கோச். நீங்க ஆன்லைன் கோர்ஸ் கிரியேட் பண்ணி இன்கம் எடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இந்த சேனல் உங்களுக்காக தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த போமோடோரோ டெக்னிக் தாண்டி ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். செட் டாஸ்க் ஃபார் தி டே. இந்த என்டையர் டே இருக்கு இல்லையா? நீங்க 9 to 5 ஜாப் போனாலும் சரி, இல்ல பிசினஸ் பண்ணணும்னு நெனச்சாலும் சரி. ஸோ என்டையர் டே டாஸ்க் வந்து பாத்தா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணணும். ஸோ செட் பண்ணணும். அதாவது நான் 2 டைப்ல வந்து பாத்தா நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படிங்கிறது நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் டெய்லி கேலண்டர் ரிமைண்டர். அதாவது Google கேலண்டர வச்சு டெய்லி ரிமைண்டர் வந்து பாத்தா அதுல செட் பண்ணியிருக்கேன். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா, டெய்லி ரைட்டிங் ஜர்னலிங். ஸோ ஜர்னலிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த Google கேலண்டர்ல எப்படி யூஸ் பண்றேன்? ரொம்ப சிம்பிள். இதுல வந்து பாத்தீங்கன்னா, எவ்ரி டே லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா அந்த சங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கம்ப்ளீட்டா டே பை டே வந்து பண்ணா, ரிமைண்டர் அப்படிங்கிற விஷயம் இது பண்ணா சங்க் பண்ணி நான் வச்சுப்பேன். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்டார்ட் ஆகுறப்போ வந்து பண்ணா வேக்கப். ஸோ இந்த 5:00 நான் வந்து மேக்ஸிமம் எந்திரிச்சுருவேன். ஸோ இந்த 5:00 to 7:00 என்ன டாஸ்க் இருக்குன்னா, இதிலேயே வந்து பாத்தீங்கன்னா, வாக்கிங், ஜாக்கிங், அதுக்கப்புறம் வந்து பண்ணா ஜர்னலிங், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, மெடிடேஷன். இந்த 3 விஷயம் பிளஸ் பிரேயரும் வரும். ஸோ இதுலயே வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா இந்த 2 ஹவர்ஸ்ல வந்து பண்ணா முடிஞ்சிடும். ஸோ இது வந்து பண்ணா தென் அதுக்கப்புறம் வந்து பண்ணா 7:00 வந்து பண்ணா புக் ரீடிங். காலையில 7:00 வந்து பண்ணா புக் ரீடிங் பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட் 8 to 9 அப்படிங்கிற விஷயம் நான் ஸ்லாட் வந்து புக் பண்ணியிருக்கேன். தென் அதெல்லாம் வந்து பண்ணா, என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து பண்ணா ரிப்ளை பண்ணணுன்றதுக்காக தனியா ஒரு 9:00 வந்து பண்ணா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பிளஸ் வந்து பண்ணா ரெஸ்ட் ரூம். கம்ப்ளீட்டா இதுவும் ரெஸ்ட் ரூமும் நான் வந்து ரிமைண்டர்ல வச்சிருக்கேன். ஏன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம தண்ணி நெறைய பேர் வந்து பண்ணா கன்சியூம் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு 3 லிட்டர்ஸ் இல்ல 4 லிட்டர்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுவோம். ஆனா, ரெஸ்ட் ரூம் போறதுக்கு யோசிக்கிறது இல்ல. நெறைய பேர் வந்து பண்ணா ரிமைண்டர் அப்படிங்கிற விஷயம் வைக்கிறதே கிடையாது. ஏன்னா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்ரி 2 ஹவர்ஸ் வந்து பண்ணா ரெஸ்ட் ரூம்க்குன்னு ஒரு ரிமைண்டர் நான் வச்சுப்பேன். ஏன்னா, இந்த மொபைல்ல வந்து பண்ணா ரிமைண்டரும் எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷனா வரும். அத பேஸ் பண்ணி நான் ஓடுவேன். ஏன்னா, ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரெஸ்ட் ரூம் எவ்ரி 2 ஹவர்ஸ் வந்து பண்ணா ரெஸ்ட் ரூம், ரெஸ்ட் ரூம், ரெஸ்ட் ரூம், ரெஸ்ட் ரூம் அந்த மாரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக? ரொம்ப சிம்பிள். இது ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து ஒரு நாளைக்கு 3 வாட்டியோ, 2 வாட்டி தான் நம்ம போறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. 9 to 5 ஜாப்ல இருக்கீங்கன்னா, காலையில போறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஈவினிங் தான் வீட்டுக்கு வந்து போவாங்க. அந்த மாரி ஆட்களும் பா பார்த்துருக்கேன். ஸோ, நானும் அந்த அந்த இடத்துல இருந்திருக்கேன். ஸோ, அந்த ரீசன்னால இதுவும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரெஸ்ட் ரூம் அப்படின்ட்டு. எவ்ரி 2 ஹவர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ, தண்ணி எவ்வளோ கன்சியூம் பண்றோமோ, அட் த சேம் டைம் ரெஸ்ட் ரூமும் நம்ம கன்சியூம் பண்ணணும். ஸோ, அது இல்லாம செகண்ட் மெடிடேஷன். மார்னிங் வந்து பண்ணா ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் முடிஞ்சிரும். தென் செகண்ட் மெடிடேஷன் வந்து பண்ணா லஞ்சுக்கு முன்னாடி 1:00. ஆக்சுவலா வொர்க் ஃப்ரம் பிசினஸ் தான் நானு. வீட்ல இருந்து தான் கம்ப்ளீட்டா என்னோட பிசினஸ் எல்லாமே. ஸோ, ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் மெடிடேஷன் பண்ணணுங்கிறது ரூல்ஸ். எனக்கு நான் போட்டுக்கிட்ட ரூல். ஸோ, அதனால ரிமைண்டர் அது ஒண்ணு வச்சிருக்கேன். தென் லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1:30. தென் அதே மாரி அகைன் ரெஸ்ட் ரூம். அதே மாரி லேர்னிங் டைம். ஸோ, லேர்ன் பண்றதுக்குன்னு தனியா வந்து பண்ணா, என்னோட மென்டாருடைய கோச்சிங்கா இருக்கட்டும், இல்ல பாட்காஸ்ட்டா இருக்கட்டும், சம்திங் ஏதோ ஒரு விஷயம் என்னோட பிசினஸ்க்கு ரிலேட்டடான விஷயங்கள் லேர்னிங்காக இதுல குடுத்துருக்கேன். ஸோ, இது எனக்கு உண்டான ரிமைண்டர் தான். இது நீங்க கண்டிப்பா நீங்க பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, நம்மளோட பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா, மங்கி பிரெயின். அதாவது மங்கி வந்து இந்த குரங்கு எப்படி மரத்துக்கு மரம் தாவிட்டே இருக்கோ, அதே மாரி நம்மளுடைய மைண்டும் தாவிட்டே இருக்கும். எப்படின்னா, இந்த பிசினஸ் பண்ணலாமா? அந்த பிசினஸ் பண்ணலாமா? இது கரெக்ட்டா இருக்குமா? அது கரெக்ட்டா இருக்குமா? இது நமக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்குமா? அப்படின்ட்டு நம்ம வந்து YouTubeல ஸ்க்ரால் பண்ணி, Instagramல ஸ்க்ரால் பண்ணி, ஷார்ட்ஸ் ஸ்க்ரால் பண்ணி இந்த மாரி போயிட்டே இருக்கும். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, லேர்னிங்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே இந்த ரிமைண்டர் நான் போட்டிருந்தா என்ன ஆகும்னா, ஓகே நான் இந்த டைம்ல இது பண்ணணும். ஓகே நான் இந்த டைம்ல இது பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு ரிமைண்டர் குடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ, பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்கா இது குடுக்காது. நம்ம வந்து மேனுவலா இந்த மாரி ரிமைண்டர் குடுத்தா மட்டும் தான், அதுக்கான புரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் ஆகும். ஸோ தென் அதே அதே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ கிரியேஷன். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. 25த் வெட்னஸ்டே நான் எடுத்துட்டு இருக்கேன். இப்ப வீடியோ கிரியேஷன் டைம்ல கரெக்ட்டா நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். வீடியோ கிரியேஷன் டைம்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். எப்படி? ஸோ 6:15 to 7:15 என்னோட வீடியோ டைம், கிரியேஷன் டைம். ஸோ அதனால கரெக்ட்டா அந்த டைம்ல போயிட்டுருக்கும். அதே மாரி அகைன் வந்து மெசேஜ். என்னோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து பண்ணா ரிப்ளை பண்ணணுங்கிறது மெசேஜஸ். ஸோ அந்த டாஸ்க் நான் குடுத்துருக்கேன். மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 வாட்டி நான் வந்து ரிமைண்டர் குடுத்துருக்கேன். ஏன்னா, ப்ரொக்ராஸ்டினேஷன் வந்துரும். எனக்கு ஃபோன் யூஸ் பண்றப்போ வந்து பார்த்தா ப்ரொக்ராஸ்டினேஷன் நெறைய வரும். எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் அந்த மாரி தான். ஸோ, அதனால வந்து பார்த்தா 2டே 2 வாட்டி தான் அந்த டைம்ல ரிப்ளைஸ் பண்ணணுங்கிறது மேஜரா நான் போட்டுக்கிட்ட ரூல். அது இல்லாம டீமும் இருக்காங்க பேக் எண்ட்ல. அத பார்த்துப்பாங்க அவங்க. தென் அது இல்லாம வந்து பார்த்தா டின்னர், அதுக்கப்புறம் வீக்லி Q&As. என்னோட கஸ்டமர்ஸ் கூட வந்து பண்ணா வீக்லி Q&As இருக்கும். எவ்ரி வெட்னஸ்டே. நீங்களும் அட்டெண்ட் பண்ணலாம் ஈஸியா. ஸோ, அது எப்படிங்கிறது நான் சொல்றேன். தென் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா,
பிளான் ஃபார் டுமாரோ. ஸோ நாளைக்குண்டான பிளான்ஸ் என்னங்கிறது நைட்டே நான் பிளான் பண்ணிட்டு தூங்கிடுவேன். தென் அது இல்லாம 3 மெடிடேஷன் 10:00. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் பிளான். நெறைய பேர் சொல்லுவாங்க, "எந்த விஷயமும் பிளான் பண்ணா ஒர்க் அவுட்டே ஆகுறதில்ல பிரதர்" அப்படின்ட்டு. ஆக்சுவலா பிளான் பண்ற வகையில நீங்க பிளான் பண்ணீங்கன்னா மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும். சும்மா நான் மைண்ட்லயே ஸ்டோர் பண்ணிக்கலாம், மைண்ட்லயே ஸ்டோர் பண்ணிக்கன்னா முடியாது. மைண்ட்ல எக்கச்சக்க ஸ்டோரேஜ் இருக்கு. அது எல்லாமே ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா டைம் எடுக்கும். ஸோ அதனால நான் ரிமைண்டர் தான். இந்த Google கேலண்டர் வந்து எதுக்குன்னா ரிமைண்டர். ஓகே. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த Google கேலண்டர் வச்சு நீங்க ஜஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்க எப்பப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 9 to 5 ஜாப்ல வொர்க் பண்றீங்கன்னா, இது ஜஸ்ட் நீங்க அப்படியே வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி இந்த மாரி நீங்க டைட்டில் குடுத்து நீங்க வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஜஸ்ட் கிரியேட் பண்ணது ரொம்ப ஈஸி தான். நீங்க கிரியேட் பண்ணது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் பண்றதுக்கு ரிமைண்டருக்கும் இது எல்லாமே பயங்கரமா இருக்கும். தென் செகண்ட் நான் உங்களுக்கு டெய்லி ஜர்னலிங் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ டெய்லி ரைட்டிங் ஜர்னல். ஸோ இந்த ஜர்னல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது டூ டூ லிஸ்ட் மாரி. இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு எக்ஸெல் ஷீட் தான். ரொம்ப சிம்பிளா இருக்கும். இதுல டேட்டு 3 டைம்ஸ் கிராட்டிட்யூட் ஆஃப் த டே அப்படிங்கிற விஷயம் போட்டிருக்கேன். நான் இன்னைக்கு என்ன பண்ணணும்? மேஜரான டாஸ்க் நான் இதுல குடுத்துருக்கேன். கோர்ஸ் லேர்னிங், பாட்காஸ்ட் அப்படிங்கிற விஷயம் குடுத்துருக்கேன். கோல் அச்சீவ்ட். இத அச்சீவ் பண்ணேனா இல்லையா அப்படிங்கிற விஷயம் குடுத்துருக்கேன். தென் கீ லேர்னிங் ஃபார் த டே. அந்த டேல நான் என்ன லேர்ன் பண்ணேன்? ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து 24த் வந்து பார்த்தீங்கன்னா, பகவத்கீதாவோட பாட்காஸ்ட் நான் பார்த்திருந்தேன். பயங்கரமா உண்மையாவே வேற லெவல். ஆல்ரெடி நான் பகவத்கீதா படிச்சிருக்கேன். பட் இருந்தாலும் பகவத்கீதா பத்தி இன்னும் கொஞ்சம் ரிமைண்டர் பண்றதுக்காக நான் வந்து பாட்காஸ்ட்லாம் கேட்டேன். ஸோ அதுல நெறைய விஷயங்கள் இது ஜஸ்ட் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க. சூப்பர்பா இருக்கும் உண்மையாவே. ஸோ அந்த அளவுக்கு நான் என்ன லேர்ன் பண்ணேன், எனக்கு என்ன பெனிஃபிட் ஆச்சு அந்த டேல அப்படிங்கிற விஷயம் நான் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சிருக்கேன். சும்மா நான் வந்து வீடியோ பாட்காஸ்ட் பார்க்குறேன், வீடியோ பார்க்குறேன் அப்படின்ட்டு நான் போனேன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமும் மைண்ட்ல ஸ்டோரேஜ் ஆகாது. ஒண்ணு நம்ம ரைட்டிங் பண்ணணும், இல்லைனா எக்ஸல் ஷீட்ல இந்த மாரி போடணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அதே மாரி ரோபோட் கியோசாகியோடைய பாட்காஸ்ட் நான் பார்த்திருந்தேன். அதுல என்னென்ன லேர்ன் பண்ணேன் அப்படிங்கிற விஷயம் இதுல போட்டிருக்கேன். ஸோ அதுதான். இந்த மாரி டெய்லி நீங்க விஷயம் பண்ணா மட்டும் தான். இதுக்கு முன்னாடி நான் வந்து 3 இயர்ஸ் முன்னாடிலாம் மேனுவலா ரைட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப எக்ஸெல் ஷீட்ல உங்களுக்காக நான் வீடியோ கிரியேஷன்க்காக நான் எக்ஸெல் ஷீட்ல பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. தென் அதெல்லாம் பார்த்தோம்னா பவர்ஃபுல் ஆக்ஷன் டேக்கன். அந்த டேல நான் என்ன ஆக்ஷன் டேக் எடுத்தேன் அப்படிங்கிற விஷயம். தென் அது இல்லாம பாசிட்டிவ் திங் ஹேப்பன் டுடே அப்படிங்கிற விஷயம் குடுத்துருக்கேன். ஸோ சேல் வந்திருக்கா இல்லையா? என்ன விஷயம் நான் லேர்ன் பண்ணேன்? எவ்வளோ பெர்சன்டேஜ் நான் லேர்ன் பண்ணேன்? அவ்வளோதான் சிம்பிள். ஸோ ஜஸ்ட் இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க. டேட்டு, கிராட்டிட்யூட், அ கோல் ஃபார் த டே. அந்த கோல் நீங்க அச்சீவ் பண்ணீங்களா இல்லையா? கீ லேர்னிங் அந்த டேல என்ன நீங்க லேர்ன் பண்ணீங்க மேஜரா? ஆ என்ன விஷயங்கள் நீங்க ஆக்ஷன் டேக் எடுத்தீங்க? தென் அதெல்லாம் பாசிட்டிவ் விஷயங்கள் இன்னைக்கு என்ன நடந்தது? பிரெயின் வந்து எப்பவுமே ஸ்டோரேஜ் வச்சுக்காது. நம்ம நேத்து முந்தா நேத்து என்ன சாப்பிட்டோன்னே ஞாபகம் இருக்காது. இதெல்லாம் எப்படி ஞாபகம் இருக்கும்? இந்த மாரி நீங்க எக்ஸெல் ஷீட்ல போட்டு நீங்க பிரிப்பேர் பண்ணா மட்டும் தான். எப்பவுமே வந்து ஒரு எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஒரு ஆன்டர்பிரினியூர் எப்படி யோசிப்பான்? ஒரு சிஇஓ எப்படி யோசிப்பான்? அப்படிங்கிற விஷயம் நீங்க யோசிக்கணும். அப்பதான் உங்களோட பிசினஸும் லாங் டெர்ம்க்கு பண்ண முடியும். கன்சிஸ்டன்ஸியா பண்ண முடியும். புரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் பண்ண முடியும். இது வந்து பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ இதுவே நமக்கு நெறைய பேருக்கு தெரியல இல்லையா? ஓகே. ஸோ அது. தென் அது இல்லாம செகண்ட் நான் சொல்லியிருந்தேன். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செட் டைமர். எல்லா விஷயத்துக்கும் இங்க டைமர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டைமர் தான் அங்க பயங்கரமா ரோல் ப்ளே பண்ணும். ஃபர்ஸ்ட் இந்த போமோடோரோ டெக்னிக் நான் எப்படி யூஸ் பண்றேன்னா, டைமர் இருக்கும். ஸோ எவ்ரி 20 மினிட்ஸ் வந்து பண்ணா, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாம 20 மினிட்ஸ் வொர்க் பண்ணுவேன். 5 மினிட்ஸ் கேப். அதுக்கப்புறம் வந்து பண்ணா, அகைன் இது மாரி 3 விஷயங்கள் நடக்கும். 20 மினிட்ஸ் வொர்க், 5 மினிட்ஸ் கேப். 20 மினிட்ஸ் வொர்க், 5 மினிட்ஸ் கேப். இந்த மாரி 3 டைம்ஸ் வந்து பண்ணா ரிப்பீட்டடா பண்ணுவேன். ஸோ அது. தென் அதெல்லாம் வந்து பண்ணா லாங் டைம். ஸோ இது வந்து 90 மினிட்ஸ் வொர்க், 15 மினிட்ஸ் கேப். 90 மினிட்ஸ் வொர்க், 15 மினிட்ஸ் கேப். 90 மினிட்ஸ் வொர்க், 15 மினிட்ஸ் கேப். ஸோ இது வந்து பண்ணா போமோடோரோ வந்து பண்ணா டெக்னிக்காக. ஸோ இந்த போமோடோரோ டெக்னிக்க பொறுத்தவரைக்கும் 3 டைப்ஸ் இருக்கு. இந்த 3 டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நீங்க புரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நான் புரொடக்டிவ், அதுக்கப்புறம் புரொடக்டிவ், சூப்பர் புரொடக்டிவ். இந்த 3 பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ இந்த 3 பேட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சூப்பர் புரொடக்டிவ்னா என்னன்னா, நார்மலா நம்ம புரொடக்டிவ்னா நம்ம ஜெனரலா வொர்க் பண்றது. நம்ம டாஸ்க் என்ன ஃபிக்சேஷன் பண்ணணுமோ, அது வொர்க் பண்றது புரொடக்டிவிட்டி. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் புரொடக்டிவ் பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிள். உங்களுடைய ஃபோன் ஃப்ளைட் மோட்ல போட்டு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாம 90 மினிட்ஸ்க்கு நீங்க வொர்க் பண்றதுக்கு பேர் தான் சூப்பர் புரொடக்டிவ். பிளஸ் லேர்னிங்கும் வரும். ஸோ அந்த இன்கேஸ் நீங்க லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு கோச்சிங் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதிலயும் நீங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம நீங்க லேர்ன் பண்ணணும். அதுவும் சூப்பர் புரொடக்டிவ். ஸோ ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இத தாண்டி நெறைய அட்வான்ஸும் இருக்கு. இந்த புரொடக்டிவிட்டிக்குன்னு லேர்ன் பண்றதுக்கு தனி மென்டார நான் சூஸ் பண்ணி இத லேர்ன் பண்ணிட்டுருக்கேன். தெரியுமா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க யார்கிட்ட லேர்ன் பண்றீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா நம்ம YouTubeல ஸ்க்ரால் பண்ணோம், Instagramல ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா, தே எவ்ரிதிங் ஹாஸ் ஃபேக். இப்ப ராபர்ட் கியோசாகி அதான் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா நான் அந்த அந்த பாட்காஸ்ட் நான் கேட்டிருந்தேன் இல்லையா? YouTube இங்க பார்த்தீங்கன்னா,
யூடியூப் ஃபுல்லா ஃபேக் பீப்பிள். யூடியூப்ல பொறுத்தவரைக்கும் ஐ அம் ரிச், ஐ அம் மில்லியனியர். நான் 10 நாள்ல 10,000 கோடி சம்பாரிச்சேன். 30 நாள்ல 30,000 சம்பாரிச்சேன் அப்படிங்கிற விஷயம் மட்டும் தான் இருக்குமே தவிர, புரொடக்டிவிட்டி சார்ந்தோ, இல்ல பிசினஸ் சார்ந்தோ, இல்ல சிஸ்டம் சார்ந்தோ, இல்ல மாடல் சார்ந்தோ எதுவுமே இருக்காது. நான் இவ்ளோ சம்பாரிச்சேன், அவ்ளோ சம்பாரிச்சேன்னு போட்டிருப்பாங்க. ஆனா எப்படி சம்பாரிச்சேன்னு போட்டிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா தே ஆர் ஜஸ்ட் யூடியூபர். காப்பி கேட். ஹிந்தியில இருக்கிறதுக்கு வீடியோ தமிழ்ல போடுவாங்க. தமிழ்ல இருக்கிறதுக்கு ஹிந்தியில போடுவாங்க. ஆல்ரெடி தமிழ்ல ஒருத்தன் போட்டிருப்பான். ஆல்ரெடி இவரும் வந்து பண்ணா இவர் சப்ஸ்கிரைபருக்காக போட்டிருப்பாங்க. ஸோ எக்ஸ்பர்ட் கிட்ட நீங்க லேர்ன் பண்ணாத வரைக்கும் உங்களுடைய லைஃப் அப்ஸ் அண்ட் டவுனா தான் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. லாஸ்ட் 3 இயர்ஸா ஒரு 5 இயர்ஸா நம்ம லைஃப் எப்படி இருந்ததோ, அதே தான் இன்னி வரைக்கும் இருக்கு. ஒரு சில விஷயங்கள் மாற்றம் வந்திருக்குமே தவிர, நம்ம நெனச்ச மாரி லைஃப்ப வந்து லீட் பண்ணியிருக்க மாட்டோம். கரெக்ட்டா? ஸோ கரெக்ட்டான பெர்சன் கிட்ட நீங்க லேர்ன் பண்ணது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னென்ன விஷயம் இருக்கு, என்ன டாஸ்க் இருக்கு அப்டின்ட்டு. ஓகே.